வணக்கம். நான் ஹரிஹரன் பிள்ளை, வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பேசுகிறேன். இப்போ ஒரு சமீபத்திய பேட்டியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் திரு சீமான் அவர்கள் வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை ஒரு சாதிய வெறியர் போல சுட்டி காட்டி பேசியிருக்கிறாரு ஒரு பொது வழித்தளத்தில். அதுவும் குறிப்பாக அவர் எதை சொல்லியிருக்கிறாருன்னா, எங்களோட தோழமை சமுதாயமாக விளங்கக்கூடிய தேவர் சமுதாயத்தையும், நாடார் சமுதாயத்தையும், கோனார் சமுதாயத்தையும் மற்றும் தேவேந்திர சமுதாயத்தையும் வெறுப்புணர்வுடன் பார்ப்பதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இது முற்றிலும் ஒரு பொய்யான செய்தி. இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், அவர் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய கண்ணியமிக்க ஒரு காவல் கண்காணிப்பாளர். அவர் வந்த உடனேயே முதல் என்கவுண்டர் ஒருவரை பண்ணார். அவர் எந்த சாதியை பின்பலத்தை சேர்ந்தவர் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் ஒருதலை பட்சமாக ஒரு சமுதாயத்தை மற்றும் குறிப்பிட்டு அந்த சமுதாயத்திற்காக என்னமோ அவர் வேலை செய்வது போன்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இவர்களுக்கு அனைவருக்கும் இவர் வெறுப்பு சமுதாயம் போன்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த திரு சீமான் அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் ஒரு புகாராகவே சீமான் அவர்கள் மீது ஒரு புகாராகவே நாங்கள் கொடுக்கிறோம். அவர்கள் மீது கண்டிப்பாக நாங்கள் மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளோம். இவர் என்ன ஆதாரம் வேண்டுமானாலும் காட்டட்டும், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. இவர் எந்த ஆதாரம் காட்டினாலும் சரி. ஒரு கண்ணியமிக்க காவல் கண்காணிப்பாளரை ஒரு சாதிய வட்டத்திற்குள் இவர் எப்படி சுருக்கி இந்த மாதிரி ஒரு அநாகரிகமாக அவர் பேசினார் என்பதற்கான விளக்கம் கொடுக்க வேண்டும். மற்றொரு விஷயம், அவர் சவுக்கு சங்கரை அவர் மீது வழக்கு பதிந்து அவர் வழக்கை இவர் கையாண்டிருக்கிறார் என்பதெல்லாம் அரசாங்கம், அரசு, காவல்துறை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள். இதில் ஒருவர் மட்டும் இருந்து அந்த விவகாரங்களை தேர்ந்தெடுத்து செய்வதற்கு ஒன்றுமில்லை. என்ன அரசு உத்தரவிடுகிறதோ அந்த உத்தரவை காவல் கண்காணிப்பாளராக அந்த பதவியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதை பின்பற்றி தான் ஆக வேண்டும். இதில் எங்கேந்து வந்தது ஜாதி என்று தெரியவில்லை. திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து இது போன்று குறிப்பாக எங்கள் சமுதாயத்தின், வெள்ளாளர் சமுதாயத்தின் மீது பல முறை இது மாதிரியான அநாகரிகமான வார்த்தைகளை தொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இது ஒன்றும் எங்களுக்கு புதிதல்ல. எதிர்ப்புகளை எதிர்கொள்வதற்கு கண்டிப்பாக திரு வருண்குமார் அவர்கள் ஐபிஎஸ் அவர்கள் மட்டும் இல்லை, எங்கள் சமுதாயத்தை சார்ந்த எந்த அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் இது போன்ற அநாகரிகமான வார்த்தைகளையும் யார் கூறினாலும் கண்டிப்பாக நாங்கள் அவர்களுக்காக குரல் கொடுப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.